முதலமைச்சர் விஜய் அவர்கள் மற்றும் மனைவி சங்கீதாவோட விவாகரத்து மனு இன்னைக்கு சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல விஜய் மற்றும் சங்கீதா 2 பேருமே ஆஜராயிருக்காங்க. மேலும் இவங்களோட வழக்க டீட்டெயிலா விசாரிச்சுட்டு 2 தரப்பு நியாயத்தையும் கேட்டுட்டு ஃபைனலா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியா முழுசும் பேசு பொருளா மாறி இருக்கு. அதாவது கடந்த வருஷம் செப்டம்பர் 24 தான் இருந்து சங்கீதா விஜய் சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கலை பதிவு பண்றாங்க. அதுல என்னோட கணவர் வேற நடிகை கூட தொடர்புல இருக்கார், எவ்வளவு வாட்டி முயற்சி பண்ணாலும் சேர்ந்து வாழ வரமாட்டேங்கிறாரு, அதனால அவர்கிட்ட இருந்து எனக்கு நிரந்தரமா விவாகரத்து வேணும், விவாகரத்து மட்டும் இல்லாம நிரந்தர ஜீவனாம்சமும் வாங்கி தரணும், மேலும் நான் வாழ்ந்துகிட்டு இருந்த நீலாங்கரை வீட்டுல மறுபடியும் வாழ்றதுக்கு எனக்கு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கலை பதிவு பண்றாங்க. இந்த வழக்கு பிப்ரவரி 26 விசாரணைக்கு வந்திருந்தது. ஸோ முதல் முறை வராங்க அப்படிங்கறதுனாலையும் அடுத்த வாட்டி தள்ளி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. மேலும் விஜய் தரப்புல இருந்து அரசியல் வேலைகள் இருக்கு, எலெக்ஷன் இருக்கு அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதால எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறமா ஜூன் 15 அன்னைக்கு 2 பேரும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு கோர்ட்ல இருந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா ஜூன் 15 விஜய் மற்றும் சங்கீதா 2 பேர்த்தினாலையும் கோர்ட்ல ஆஜராக முடியல. ஏன்னா சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரீசன்காகவும் ஏகப்பட்ட கிரௌட் கூடும் அப்படின்றனாலையும் 2 பேருமே நாங்க ஆன்லைன் மூலமா ஆஜராகிறோம், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பேசுறோம் அப்படின்னு சொல்லி 2 சைடும் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. 2 சைடோட டீட்டெயில் விசாரிச்சுட்டு நீதிபதி அவர்கள் அதுக்கு அனுமதி கொடுத்திருந்தாங்க. அந்த அனுமதியோட அடிப்படையில தான் கோர்ட் இப்போ ஆகஸ்ட் 7 நீங்க 2 பேரும் வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா பேசலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்திருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு காலையில இருந்தே தமிழ்நாடு முதலமைச்சரான விஜய் அவர்கள் டிஎன் அசம்பிளில ரொம்ப பிஸியான வாக்குவாதத்தில் இருந்ததால காலையில அவரால் வீடியோ கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண முடியாம போயிருக்கு. ஸோ அதனால ஆஃப்டர்நூன் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இன்னுமே அசம்பிளி முடியாத காரணத்தினால இதை தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு கேட்குறப்போ சங்கீதா தரப்புல இருந்து அதெல்லாம் முடியாது, இன்னைக்கு விசாரணைக்கு ஆஜராகியே தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வேற வழியே இல்லாம மத்தியானம் அசம்பிளி முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் அவர்கள் ஆஃப்டர்நூன் வீடியோ கால் மூலமா அவர் ஆஜராயிருக்காரு. ஸோ இந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் சங்கீதாவோட வழக்கறிஞர் அண்ட் முதலமைச்சர் விஜயோட வழக்கறிஞர் அண்ட் சங்கீதா விஜய் அப்படின்னு சொல்லி இவங்க 4 பேருக்குள்ளார மட்டும்தான் நடந்திருக்கு. நீதிபதி அவர்கள் 4 பேரை மட்டுமே வச்சு விசாரிச்சு பேசியிருக்காங்க. இதுல சங்கீதா விஜய் அவர்களே கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கும் மேல பல விஷயங்களை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் பொறுமையா கேட்டதுக்கு அப்புறமா முதலமைச்சர் விஜய் அவர்கள்கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. ஃபைனலா தேதி குறிப்பிடாம இந்த விவாகரத்து மனுவை தள்ளி வச்சிருக்காங்க. ஸோ இந்த விவாகரத்து மனு சம்பந்தப்பட்ட ஆடியோ காலை இந்த விவாகரத்து சம்பந்தப்பட்ட வீடியோ கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்தபடியா கைத்தறி ஈவெண்ட்டுக்கு ஜாயின் பண்ண போறாரு. அதாவது 12வது தேசிய கைத்தறி நாள் இன்னைக்கு. ஸோ அது சார்பா ஒரு ஈவெண்ட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட் இப்போ 4 மணிக்கு ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கிளம்பி போயிருக்காரு.